சீனாலேருந்து தான் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அங்கதான் பயங்கர டெக்னாலஜின்வாங்க இன்னைக்கு. ஆனா இவருடைய புத்தகம் சீன மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அங்க 3500 காப்பி வித்திருக்குது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இந்த புத்தகத்தின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இவர் சொல்லும் பொழுதுதான் எனக்கு தெரியுது இது எத்தனை பேருக்கு பயன்படும். அது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் புக்கு. சாதாரணமா ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஒரு பக்கம் மட்டும் அலசாமல் அதுல இருக்கக்கூடிய அத்தனை டெக்னிக்கல் நியூவன்சஸையும் அலசி இப்படிப்பட்ட ஒரு புகைப்படங்கள், கேட் டிராயிங், எழுத்து, தியரி மட்டுமல்லாமல் பிராக்டிக்கலா அது எப்படி தேவைப்படும் என்பதையெல்லாம் இந்த புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். இது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த புத்தகம் எல்லாரும் வாங்கி படிப்பாங்க. பசங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். இன்னைக்கு போய் ஏதாவது ஒரு விஷயம் தேடணும்னா நம்ம லைப்ரரிக்கு போறோம். இப்ப யாரும் லைப்ரரிக்கு கூட போறது இல்லை. கூகுள்ல போயிட்டு விக்கிபீடியால போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த புத்தகங்களுடைய அத்தனை விஷயங்களும் இன்னைக்கு அதுல இருந்ததுன்னா இந்த டிஜிட்டல்ல இருந்தா பசங்க அதை படிப்பாங்க, நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வார்கள். எப்படிப்பட்ட ஒரு அருமையான புத்தகங்களை நீங்கள் தொடர்ந்து எழுதி அதை வெளியிட்டிருக்கிறீர்கள். இன்னும் கூட உங்களுடைய பணி, நீங்கள் ஓய்வு பெற்றாலும் கூட உங்களுடைய பணி இன்னும் எழுத்து பணியும் உங்களுக்கு ஆசிரியர் பணியும் இன்னும் மக்களுக்கு விழிப்புணர்வு பணியும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரி மேதக ஆளுநர் மருத்துவர் தமிழிசை சௌந்தரராஜன் அக்கா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அவங்களை பார்க்கறத எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய நிகழ்ச்சிகள்ல நாங்க மேடைகளை பகிர்ந்து கொண்டு நிறைய பேசிக் கொண்டிருப்போம். இன்று இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் உங்களை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி. அதுவும் கூட சமீப காலத்தில் மதுவுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும், குரல் கொடுத்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு தந்தை அவர்களுக்கும் முனியானந்தன் ஐயா அவர்களுக்கும் இன்னைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்க இன்னைக்கு ரயில்வே துறை, இன்னைக்கு நான் ரயில்வே நிகழ்ச்சி அப்படின்றதுனால ரயில்வே துறையில தான் அவர் பணிபுரிந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க இத்தனை புத்தகங்களை. ரயில்வே துறை என்பது மனதுக்கு இனிய துறை. எல்லாருமே அதில் உபயோகப்படுத்தி நம்ம ரயில்வே துறையில எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னா 2004 இருந்து 2009 நான் புதுடெல்லியில் என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக அந்த பதவியில் வகித்த பொழுது ரயில்வே அமைச்சரகத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சர்கள் இருந்தார்கள். குறிப்பாக 11 மாசமே என்றாலும் கூட எங்களுடைய அன்பு சகோதரர் AK மூர்த்தி அவர்களும் ரயில்வேல அமைச்சராக பணிபுரிந்தார்கள். அதே போல 5 வருடங்களும் எங்களுடைய பெரியவர் தொடர்வண்டித்துறை அமைச்சராக இணையமைச்சராக பணியாற்றிய அரங்கவேலு அவர்களும் அங்க பணியாற்றினார்கள். என்ன அங்க நடக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஜீரோவரும் நான் பார்ப்பேன். இன்னைக்கு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு 10 கொஸ்டின் வருதுன்னா ரயில்வேக்கு ஒரு கொஸ்டின் வரும். அதிகமான கேள்விகள் 0 ஹவர்ல பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு வரும், அப்புறம் அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், அதாவது விவசாயத்துக்கோ கல்விக்கு வரும். அடுத்ததாக ரயில்வேக்கு அதிக கேள்விகள் வரும். அதனால இவங்க 2 பேருமே அங்க 0 ஹவர்ல உட்காந்து நிறைய கேள்விகள் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அதை பார்ப்பேன். எல்லாருக்கும் ரயில்வே துறையில நம்ம என்ன செய்தோம், அந்த தமிழ்நாடு நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சென்ற அமைச்சர்கள் இதையெல்லாம் சாதித்தார்கள் என்று நாம் சொல்வதை பெருமையாக கருதினாலும் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற நம்முடைய தமிழக அமைச்சர்கள் என்ன சாதித்தார்கள் என்று சொல்லுவாங்க. ரயில்வேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த சேலம் டிவிஷன் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. இந்த சேலம் டிவிஷன் என்பது சேல கோட்டம், அது முதல்ல கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் காலத்தில் இருந்தும் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் காலத்தில் இருந்தும் சேலம் தனியாக ஒரு கோட்டம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனா அது அப்ப நடக்கல. ஆனா 2004, 2009 அந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்தது. இன்ஃபேக்ட் அதுக்கு அவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருந்தது, பிரிக்க கூடாது. எப்போ ஏன்னா அது பால்காட்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, பால்காட்டுன்ற கேரளால தான் இருந்தது. கேரளால தான் அது ஒரு கோட்டமாக இருந்தது. சேலத்துக்கோ இல்லை அருகில் உள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாவட்டத்திற்கோ ரயில்வேல ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா பால்காட்டில் தான் போய் கேட்கணும், நம்ம தமிழ்நாட்டில் கேட்க முடியாது. ஆனால் அதை பிரிக்க வேண்டும் என்று கேட்டு கிட்டத்தட்ட அவங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்ப அவர் மாண்புமிகு பாலகிருஷ்ணன் அவர்கள் இருந்தார்கள். அவர்களிடம் கூட போய் சண்டை போட்டு எல்லாம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. அப்புறமா தான் பிரிச்சாங்க. என்ன பயம்னா, பால்காட் செக்ஷன்ல இருந்து இந்த சேலத்தை பிரிச்சுட்டா அந்த செக்ஷன் எப்படி வேலை செய்யும், அது நஷ்டத்துல ஓடும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு பிரிச்சதுனால சேலம்
கோட்டமும் லாபத்துல நல்லா ஓடிக்கொண்டிருக்கிறது. பால்காட்டு செக்ஷனும் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண, அந்த டிவிஷனும் பர்ஃபார்ம் பண்றது உண்மைதானே இல்லைங்களா? 2 டிவிஷனுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதாவது இது வந்து மிகப்பெரிய போராட்டம். இது எப்படி பண்ணாங்கன்னே அது வந்து எவ்வளோ பெரிய சண்டையை போட்டு பண்ணிட்டாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இதை நம்ம பண்ணியே, இதை நாம் செய்தே ஆக வேண்டும். சேலம் கோட்டத்தை தனியாக கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய அமைச்சருக்கு இட்ட கட்டளை. கண்டிப்பாக செய்யணும். யாராலும் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, நாம் அதை செய்து காட்ட வேண்டும். நம் மக்களுக்கு அதை நம்ம கண்டிப்பாக செய்து கொடுக்க வேண்டும். சேலம் கோட்டம் தனியாக கொண்டு வர வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் இட்ட அந்த பணியை வந்து நம்முடைய அமைச்சர்கள் வந்து அவ்வளோ அழகாக அதை செய்தார்கள். இன்னைக்கு 2 செக்ஷனுமே நல்லா ஓடுது. பால்காட்டு டிவிஷனும் சக்சஸ்ஃபுல்லாக ஓடுது, சேலம் டிவிஷனும் ரொம்ப பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மீட்டர் கேஜையும் பிராட் கேஜாக மாற்றிய பெருமையும் அந்த சமயத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி மந்திரிகளுக்கு தான், அமைச்சர் ரயில்வே அமைச்சர்கள், தொடர்வண்டித்துறை அமைச்சர்களுக்கு போய் சேரும். ஏன்னா மீட்டர் கேஜ் எல்லாம் பிராட் கேஜ் ஆக்கியாச்சு. ஆனா இருந்தாலும் நிறைய இடத்துல நடந்திருக்கிறது, நிறைய இடத்துல நடக்கவில்லை. ஏனென்றால் அதுக்கு வந்து ஃபைனான்ஸ், அதற்கான ஒரு பண பிரச்சனைகள் காரணமாக நடக்காம இருக்குது. ஆனா கேரளால பாத்தீங்கன்னா எல்லாமே பிராட்கேஜ் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டிலையும் இருக்கு, தமிழ்நாட்டில் எல்லாமே அதை செய்து முடித்தாக இருக்க வேண்டும். ஆனால் அது கொஞ்சம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த பிளாட்ஃபார்ம் பியூட்டிஃபிகேஷன் ஆஃப் த ரயில்வே பிளாட்ஃபார்ம்ஸ். அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு நடைமேடை இருக்கும், அங்க நடைபாதை இருக்கும். இந்த ஸ்டேஷன் அந்த தொடர்வண்டியில இருக்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் அதை நவீனப்படுத்துவது, அதற்கான பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவது போன்ற எல்லா விஷயங்களையும் அந்த சமயம் நாம் செய்திருக்கிறோம். அதே போல கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் என்று சொல்வார்கள். அதாவது இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்ப நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க, டைம் மேனேஜ்மெண்ட் சொல்றோம். எல்லார்கிட்டயும் ஒரே டைம் தான், எல்லார்கிட்டயும் 24 மணி நேரம் தான் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல யார் அதை ஒழுங்காக நிர்வகிக்கிறார்களோ அவங்க நிறைய விஷயங்களை செய்ய முடியும். அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். அதே போல இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்ப ஒரே ஒரு தண்டவாளம் இருக்குன்னா அதுல ஒரு ரயில் விட்டா அது பிரயோஜனம் இல்லை. அதுலயே 10 ரயில் போச்சுன்னா அப்ப அதிகமான பேர் பயனாளிகளாக இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்தது கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வந்து அதிகப்படுத்தியது. நீங்க அந்த இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இருக்கிற அந்த கட்டமைப்புகளை வைத்துக் கொண்டு எப்படி நம்ம அதிகமான ரயில்களை இயக்குவது, எப்படி வந்து அதிக பயனாளிகளை போய் சென்றடைவது போன்ற விஷயங்களையும் அந்த சமயத்தில் செய்தார்கள். எந்த அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. அதற்கு நிறைய எக்ஸாம்பிள், நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ஆனா அதெல்லாம் சொன்ன நேரம் ஆயிடும். இருந்தாலும் ஒரு சிலது மட்டும் நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கேண்டோன்மெண்ட் வேலூர்ல இருந்து சென்னை ஒரு ரயில் இருக்குது. காலையில 6 மணிக்கு கிளம்பி 9 மணிக்கு வந்து சேர்ந்துடும், 3 மணி நேரம். அதே போல சாயங்காலம் 6 மணிக்கு சென்னையில இருந்து கிளம்பி மறுபடி வேலூருக்கு போய் சேர்ந்துடும். இதற்கான விலை 18 ரூபாய் தான், அதுவும் 3 மணி நேரத்துல. ஆனா அதுவே நீங்க பேருந்து பயணமாக இருந்தால், அப்படியே சொல்றேன், 85 ரூபாய். 85 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு பண்ணி வேலூர்ல இருந்து சென்னைக்கு படிப்பதற்கோ வேலை செய்வதற்கோ இல்ல வியாபாரம் செய்வதற்கோ வருவதென்றால் எவ்வளவு செலவாகும் பாருங்க. ஆனா 18 ரூபாயில் நீங்க சென்னை வந்தடைந்து விடலாம். 5 மணி நேரம் பேருந்து பிரயாணத்திற்கு பதில் பாதுகாப்பான ரயில் பிரயாணம் 18 ரூபாய் தான். இது வந்து கொண்டு வந்தது அந்த சமயம் தான், 2004 2009 வேலூர்ல அந்த கேண்டோன்மெண்ட், அந்த வேலூர் டு சென்னை ட்ரெயின் 18 ரூபாய் விட்டாங்க. அப்ப மாணவர்களும் 18 ரூபாயில வந்து கல்லூரிக்கோ பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்க. பூ விற்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கொளுத்து வேலை செய்வர்களா இருக்கட்டும், பால் வியாபாரிகளா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த சமயம் அந்த தொடர் வண்டியை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொண்டார்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டில இருந்து நம்ம போனதுனால அதெல்லாம் பண்ண முடியுது இல்லையா? வெளியாருன்னா அவங்களுக்கு தெரியாது, இல்ல வேலூரும் தெரியாது, கேண்டோன்மெண்ட்டும் தெரியாது, சென்னையும் தெரியாது. நம்ம ஊர்ல இருந்து போன அமைச்சர்கள் செய்தது. அதே போல புதிய தடங்கள் பாத்தீங்கன்னா நிறைய புதிய தடங்களுக்கு அனுமதி அப்பயே வழங்கிட்டாங்க. ஆனா அதெல்லாம் இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. அதை வந்து என்ன ஆகும்னா அந்த ப்ரீஎம்ப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கேன்சல் பண்ண முடியாது. ப்ரீஎம்ப்ட்னா கேன்சல் பண்ண முடியாது, அதுக்கு அனுமதி வழங்கி விட்டது. அதற்கான நிதியும் கொஞ்சம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை நாம செயல்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட திட்டங்கள் பாத்தீங்கன்னா நகரி டு திண்டிவனம், அது ஒரு திட்டம் இருக்கு. அப்ப வந்து அதோடைய செலவு பாத்தீங்கன்னா 600 கோடி ரூபாய் தான். இன்னைக்கு அதை ஆரம்பிக்கணும்னா 1500 கோடி 2000 கோடி ஆகும். அதே போல
ரயிலையே பார்த்திராத இடங்கள். ரயில் பிரயாணம்னா என்னன்னு தெரியாது, பேருந்தோ இல்லைன்னா அவங்களுக்கு என்ன சொந்த வண்டியோ இருந்தாதான் ஒரு ஊருக்கு போகணும்னு இருக்கிற நிலைமையே நிறைய ஊர்ல இருக்கு. ஆனா அந்த இடத்துல கூட அன்கவர்டு ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, புதிய புதிய இடங்கள். அந்த மாதிரி எத்தனையோ இடங்களை கண்டுபிடிச்சு, அது பார்த்தீங்கன்னா செஞ்சியிலேருந்து போறது வண்டி, அதே போல சென்னை அந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கு ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. எப்ப நம்ம தமிழ்நாட்டிலிருந்து சென்ற அமைச்சர்கள், குறிப்பாக அரங்கவேலு அவர்கள் வந்து அதை செய்திருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா பெருங்குடி, சென்னை, மகாபலிபுரம், பாண்டி, கடலூர், அதுக்கு ஒரு ரயில் திட்டம் இருக்கு. அதுவும் பிரியம்ட், அது வந்து யாரும் மாத்த முடியாது, இருக்கு, போய் கேட்டு நம்ம வாங்கணும். அதே போல திண்டுக்கல்ல குறுக்கு வழி, அந்த லோவர் கேம்ப், மலை அடிவாரம், தேனி, அதுக்கு ஒரு ரயில் திட்டம் இருக்கு. இப்ப கிடையாது, இருக்குது. ஆனா அதுக்கு பணமும் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அதெல்லாம் திரும்பி வராது. அதாவது அந்த யாரும் அந்த பணத்தை பிடிங்கிக் கொள்ள முடியாது. இன்னைக்கு போய் அதை நம்ம கேட்டு சண்டை போட்டு வாங்கினா கண்டிப்பா கிடைக்கும். அதே போல கடற்கரை ஓரமாக ரயில் இருக்கிறது. ராமநாதபுரத்துல இருந்து தூத்துக்குடி, கன்னியாகுமரி வழியாக போகக்கூடிய அந்த ஒரு ரயில். இப்படி எல்லாம் நிறைய திட்டங்கள் இருக்கு. அதற்கெல்லாம் அனுமதி கொடுத்தாகிவிட்டது. எப்ப 2004-2009 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரயில்வே துறை அமைச்சர்களாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தமிழ்நாட்டு அமைச்சர்கள் இதை பண்ணிருக்கிறாங்க. இனிமே நம்ம கேட்டா கிடைக்கும். அதே போல உங்க எல்லாருக்கும் தெரியும் மொரப்பூர் ரயில்வே திட்டம். அதை நான் என்னுடைய ஸ்பீச்ல சொல்லாம இருந்ததே கிடையாது. தர்மபுரியில இருக்கக்கூடிய மொரப்பூர் ரயில்வே திட்டம், அது ஒரு திட்டம். அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் பாத்தீங்கன்னா அந்த வேர்ல்டு வார்னு சொல்லுவாங்க இல்லையா, உலகப்போர், 2வது உலகப்போர்ல தளவாடங்கள் இல்ல, துப்பாக்கி இல்ல, கத்தி எல்லாம் வேணும்ன்றதுக்காக அந்த மொரப்பூர் ட்ரெயின் ட்ராக், அந்த தண்டவாளங்களை பெயர்த்து அதை ராணுவ தளவாடங்கள் செய்து கொள்வதற்காக உடைச்சிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா அங்க பெரிய கேப் இருக்கும் அந்த மொரப்பூர்ல. ஆனா அந்த மொரப்பூர் அந்த ட்ராக் இருந்திருந்தா மக்கள் வந்து ரொம்ப ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல அவங்க வந்து அவங்களுடைய இடங்களுக்கு போய் சென்றடைந்திருப்பார்கள். தர்மபுரிக்கு வந்திருக்கலாம், சென்னைக்கு வந்திருக்கலாம், எதுவுமே கிடையாது. நடுவுல இவ்வளவு பெரிய கேப். அதனால எல்லாம் சுத்திட்டு தான் போவாங்க. 1 மணி நேரத்துல வரக்கூடிய இடத்துக்கு ஒரு 6 மணி நேரம் சுத்திட்டு தான் அவங்க போகணும். இந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் மட்டும் செயல்படுத்தப்பட்டு விட்டால் தருமபுரி மக்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. அவங்க வந்து ரொம்ப எளிதாக எல்லா ஊர்களுக்கும் போய் சேரலாம். ஆனா அந்த ட்ராக் நடுவுல அவ்வளவு பெரிய இடத்துல கேப் ஆயிடுச்சு. அதுக்காக தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, தர்மபுரி பாராளுமன்ற உறுப்பினராக அப்பொழுது இருந்த மருத்துவர் செந்தில் அவர்கள் 2004 நடைபயணம்லாம் போனாங்க எங்களுக்கு இது வேணும்னு கேட்டு. அதே போல 2014 மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தர்மபுரி பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பிறகு எவ்வளோ அதற்காக ஒரு 19 முறை அமைச்சர்களை பார்த்திருப்பாங்க. அமைச்சர்களே மாறிட்டாங்க. 3 அமைச்சர்கள். அவர் முதல்ல பார்க்கும்போது அவரு மாண்புமிகு சதானந்த கவுடா அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள். அடுத்தது மாண்புமிகு சுரேஷ் பிரபு அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள். கடைசியாக மாண்புமிகு பியூஷ் கோயல் ஜி அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள். அவர்கள் வீட்டிலே போய் உட்கார்ந்து போறான். 19வது டைம்லாம் நீங்க வந்து கொடுக்கலன்னா நான் உங்க வீட்லயே உட்காந்துக்குவேன் சார், எனக்கு வந்து என்னுடைய தொகுதிக்கு மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை நீங்க அனுமதி கொடுங்கன்னு. ஆனால் தாய் உள்ளத்தோடு அதுக்கு அனுமதி கொடுத்து அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்தார்கள். மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஒரு விழாலாம் எடுத்தாங்க. 2019 நினைக்கிறேன் அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை துவக்கினார்கள். ஆனால் அதற்கப்புறம் அது தொடர முடியாமல் ரொம்ப பொறுமையாக போய்விடுது. ஏன்னா அதை கொண்டு போய் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நம்ம போய் கேட்கணும், கேட்டாதானே செய்வாங்க. எதுவுமே வந்து நம்ம கேட்கணும், அதற்கு தொடர் முயற்சி இருக்க வேண்டும். அதை செய்யறதுக்கு அதுக்கப்புறம் தர்மபுரியில முடியவில்லை என்பதால் அங்க அப்படியே அந்த திட்டம் வந்து பொறுமையாக நத்தை வேகத்தில் தான் போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை அமைச்சர்கிட்ட கேட்டு அனுமதி வாங்கி அதற்கான நிதி ஒதுக்கீடும் பெற்று அந்த திட்டத்தை துவக்கி வைத்தார்கள். அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அதற்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். கிருஷ்ணகிரி, ஜோலார்பேட்டை, ஹோசூர் எல்லாம் சாங்ஷன் ஆயிட்டு இம்ப்ளிமெண்டேஷன்ல அதை செயல்படுத்த முடியாமல் பணப்பற்றாக்குறை இல்ல சமயம் அதை போய் கேட்காம இருக்கிறதுனால எல்லாம் அப்படியே பாதியா இருக்குது. ஆனா இது எல்லாமே அனுமதி கொடுத்தது. இதெல்லாம் நான் வந்து காலையில எங்களுடைய பெரியவர் அரங்கவேலுஜி அவர்களிடம் கேட்டு தெரிந்துகிட்டேன், என்ன சொல்லுங்க, என்ன பண்ணீங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் அவர் சொன்னாரு. பாம்பன் ரயில்வே பாலம் உங்க எல்லாருக்கும் தெரியும். பாம்பன்ல அது வந்து ஒரு கெனால் மாதிரி. அதுல பாத்தீங்கன்னா சிசர்ஸ் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அந்த பிரிட்ஜ் இப்படி 2ஆ பிரியும், அது வழியா போட்லாம் போகும். ஆனா அந்த இடத்துல ரயில்வே பாலம் வேணும் என்று யார் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய மனதில் நீங்கா இடம் பெற்று இருக்கக்கூடிய APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் கேட்டாங்க.
அவரை கூப்பிட்டு எங்களுக்கு வேணும், நான் என் சொந்த ஊருக்கு நான் ட்ரெயின்ல போகணும்பா அப்படின்னு அவங்க சொன்ன உடனேயே அமைச்சரகத்துல எல்லாம் இதை பத்தி விவாதிச்சு 1000 கோடி குளோபல் டெண்டர் இருந்தாதான் இந்த பாலத்தை கட்டி முடிக்க முடியும்னு சொல்றாங்க. அப்பொழுது வந்து நம்முடைய அமைச்சர்கள், தமிழகத்திலிருந்து சென்ற நம்முடைய ரயில்வே அமைச்சர்களாங்க ஆர் வேலுஜி அவர்களும் இவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இதை பத்தி ஒரு பெரிய ஆராய்ச்சியை செய்து 250 கோடியில் அந்த ரயில்வே பாலத்தை கட்டி முடிக்கிறாங்க. கட்டி முடிச்சு அவர் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல போட்டு காமிச்சுன்னா அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இது ஒரு மிகப்பெரிய சாதனை, இதையெல்லாம் நீங்க பதிவு பண்ணுங்கன்னு அவர் யாரு, நம்மளுடைய அன்பு நம்ம மனதில் நீங்க இடம் பெற்று இருக்கக்கூடிய நம்முடைய பிரசிடென்டா இருக்கக்கூடிய நம்முடைய ஏபிஜே அவர்கள் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் சாதனை எல்லாம் பதிவு பண்ணுங்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இப்படி நிறைய விஷயங்களை ரயில்வே துறையில சொல்லலாம். இதெல்லாம் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்றேன். இந்திய ரயில்வே துறையில நாம் சாதித்தது அதை விட அதிகம். உங்க எல்லாருக்கும் தெரியும், நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்க ரயில்வே துறை 89,000 கோடி சர்ப்ளஸ்ல அந்த சமயம் தான் ஓடுச்சு. அப்ப வந்து அதுல இவர் இணையமைச்சராக தான் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அதுல அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய மிகு லாலுஜி அவர்கள் வந்து நீங்க இதெல்லாம் நல்லா செய்யுங்க அப்படின்னு அவர்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கவும் நிறைய விஷயங்களை நாம் செய்ததுனால இந்தியாவிலே அது வந்து சர்ப்ளஸ் ஆக 89,000 கோடி சர்ப்ளஸ் ஆக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து ஃபைனான்ஸ் நம்ம என்ன பண்றோம் இதை பத்தி இது வந்து ஒரு ஓவரால் வியூ நம்ம சொல்லிட முடியாது. ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சோஷியல் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா வண்டியில காசு கொடுத்துட்டு ஏறிட்டா யாரும் ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரங்க ஒன்னா உட்காந்துதான் போகணும். இந்த மதமா இருந்தாலும் சரி எந்த ஜாதியா இருந்தாலும் சரி எல்லாரும் ஒன்னா உட்காந்து போவாங்க. அந்த ஒரு இந்தியாவை ஒருங்கிணைத்த ஒரு சமூக பார்வையுடைய ஒரு ரயில்வே துறை நிறுவனம். அந்த நிறுவனத்துல இருந்து இன்னைக்கு இவர் வந்து இவ்வளவு பெரிய சாதனைகள் நீங்க செய்திருக்கிறீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். நாங்களும் பசுமை தாயகம் சார்பாக அடுத்த ஒரு நிகழ்ச்சி தான் நாங்கள் தயார் பண்ணி கொண்டிருக்கின்றோம். ஏன்னா நான் பசுமை தாயகம் வந்ததுனால அந்த விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா அதிகமான உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம சென்னையில இருக்கிறோம். நம்ம சென்னையில வந்து அதிகமாக நம்மளை வந்து எந்த பார்க்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான பறவைகள் தமிழ்நாட்டிலேயே வருவக்கூடிய ஒரே இடம் மாநகரம் பார்த்தீங்கன்னா சென்னை தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பறவைகள்ல 40% வலசை போகும் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் சென்னை தான் வருது. அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நாங்க பசுமை தாயகம் சார்பாக நாங்கள் நடத்த காத்து கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா அதிகமான சதுப்பு நிலங்கள் இருக்கக்கூடிய மாநிலமும் தமிழ்நாடு தான். இந்தியாவில் அதிகமான சதுப்பு நிலங்கள் மார்ஷ்லாண்ட்ஸ் வெட்லாண்ட்ஸ் சொல்றோம் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். அதை எப்படி நாம பாதுகாக்கிறது? ராம்சார் சைட்னு சொல்லுவாங்க. வெட்லாண்ட்ஸ் அதை சுற்றி நாம எதுவுமே செய்ய முடியாது. வெட்லாண்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும். முதல்ல எது வெட்லாண்டுன்னு கண்டுபிடிக்கணும், எது ஈர நிலம், எது சதுப்பு நிலம், எது மார்ஷ்லாண்டுன்னு கண்டுபிடிக்கணும். இவ்வளவு பெருசா இவ்வளவு சின்னதா அதை அளவு எடுத்து நாம அதை கண்டுபிடித்தோம் என்றால் அந்த இடத்துல நாம நம்மளுடைய இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாக அதை நாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாக நம்ம அறிவிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பசுமை தாயகம் சார்பாக நாங்கள் கொண்டு செல்ல இருக்கின்றோம். அதற்கு உங்களுடைய எல்லோருடைய ஆதரவும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து எனக்கு சிறப்பு செய்து எனக்கு இந்த வாய்ப்பை தந்த எல்லோரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, என்னுடைய அக்காவையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மற்றும் இங்க எல்லாரையும் நான் பார்த்தேன்.